இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு வீலாகு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீலாக் போட்டிருப்பேன். அது வந்து ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன், மினி வீலாகு. லாங் வீடியோஸில் இது தான் ஃபர்ஸ்ட்டு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மடிக்காமல் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ வந்து மடித்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நான் என்னோடய ஈவினிங் டைமில் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலான்ட்டு தான் இதை நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரெஸ் எல்லாம் இப்போ எடுத்து மடித்து வச்சுட்டு டீ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிப்பியும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நல்லா டீயெல்லாம் கொதிச்சிருச்சு. அதை எடுத்து வடிக்க போகிறேன். பிளாக் டீ போடும்போது எப்போவும் வந்து இந்த ஏலக்காய், இஞ்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தட்டி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், டீ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு என்ன டின்னர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நைட்டு டின்னருக்கு வந்து சட்னி பண்ணலான்ட்டு இருக்கேன். தோசை சட்னி. ஸோ இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து உரிச்சிட்ருக்கேன். இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 4 பல்லு பூண்டும் வந்து எடுத்திருக்கேன். பூண்டையும் நல்லா உரித்து எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு இதுதான் உரிக்க வேண்டியது. உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வீடியோஸை வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொண்டு போகலான்ட்டு தான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் வர வீடியோஸில் வந்து எப்படிலாம் கொண்டு போகலான்ட்டு சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த உரித்து வச்ச சின்ன வெங்காயம், அது ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இருக்கும், அதை போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு 4 பல்லு பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகாய் வந்து போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லி விதை அதை போட்டிருக்கேன், அதையும் போட்டு அது கூட 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா வதங்கட்டும். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கூட இந்த வீலாகும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 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 நிமிஷத்துலேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக புளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற சட்னி வந்து ரெடி ஆகிடும். உப்பு போட்டேன். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சட்னியை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு தேங்காய் சட்னி தான். தேங்காயோடு சேர்த்து மற்றதெல்லாம் போட்டு அரைக்க, வெறும் பச்சை மிளகா அதை மட்டும் போட்டு அரைக்காமல் இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சுடானதையும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும். உளுந்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிப்பு முடிச்சிடலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. இதை வந்து சட்னியில் போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டான ஒரு சட்னி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன, தோசை போட்டு சாப்பிட வேண்டியதுதான்.
அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி கூட சாம்பாரும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து தோசைக்கு பருப்பு சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, தோசை போட்டுடலாம். இப்போ தோசைக்கல்ல வச்சுருக்கேன். இது வந்து சோள தோசை தான் போட்டுட்ருக்கேன். இந்த ரெசிபியும் கூட நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், தோசை போட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு விலாக் ட்ரை பண்ணுறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. அது கூட நெக்ஸ்ட் இனிமேல் வர விலாகில் அதை வந்து நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்படி தான் என்னோடய ஈவினிங் டைம் வந்து போச்சு. இனிமேல் வர வீடியோஸில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்க, தோசை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தோசையை திருப்பி போட்டுற வேண்டியதான். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் போய் சாப்பிட போகிறேன். பாய். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.